தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை. நான் அன்புமணிக்கு சொல்லுகிறேன், தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை, மாற்றானிடம் தோற்கவில்லை. ஆகவே தகப்பன் நம்மை தோற்கடித்த இருவீர் தோற்பினும் தோற்பதும் குடியே என்று புறநானூற்றில் ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. மன்னனுக்கு ஒரு புலவன் சொல்லுகிறான், தகப்பனுக்கும் மகனுக்கும் போர் நடக்கிறது, நம்முடைய பாமக போலவே நடக்கிறது. அந்த புலவன் சொல்லுகிறான், இருவீர் வேறல் இயற்கையும் என்றே, ரெண்டு பேரும் வெல்ல முடியாது, போரில் ஒருவர் தான் வெல்ல முடியும். உன் மகன்கள் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். இருவீர் வேறல் இயற்கையும் என்றே. அதனால் யார் தோற்பினும் தோற்பதும் குடியே என்று சொல்லுகிறான். இருவரில் யார் தோற்றாலும் தோற்றது உன் குடி. மகன் வெற்றி பெற்றால், தகப்பன் தோற்றாலும் அந்த குடிதான் தோற்கிறது. தகப்பன் வெற்றி பெற்று மகன் தோற்றாலும் அந்த குடிதான் தோற்கிறது. ஆகவே உன்னுடைய குடிப்பெருமைக்குத்தான் அது படியே தவிர, உங்களில் யார் வெற்றி பெற்றாலும் குடிப்பெருமைக்கு தான் குறைவு உண்டாகும் என்று புலவன் அறிவுரை சொன்ன பிறகு, தகப்பன் விட்டு தொலைத்து விட்டு மகனிடம் ஆட்சியை விட்டு தொலைத்து விட்டு வடக்கிருந்து இப்படி ஒரு மகன் நம்மோடு மோதுகின்ற நிலைமை ஏற்பட்டதே என்று வடக்கிருந்து உண்ணாமல் உயிர் நீத்து விட்டான் அந்த மன்னன். அவன்தான் பிசிராந்தையானுக்கு மிகச்சிறந்த நண்பனாக இருந்த கோப்பெருஞ்சோழன். உலக நட்புகளிலேயே கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையான் நட்பு போல ஒரு நட்பு கிடையாது. ஏனென்றால் கோப்பெருஞ்சோழன் இறந்து விட்டான் என்ற செய்தி தெரிந்து பிசிராந்தையார் அந்த இடத்திலேயே வந்து உட்கார்ந்து உண்ணான் முன்பிருந்து உயிர் விட்டு விடுகிறார். நண்பன் போய்விட்டான் என்று இன்னொரு நண்பன் செத்து போகலாம், மகன் நம்ம எதிர்க்கிறானே என்று தகப்பன் போய் உண்ணாவிரதம் இருந்தான். என்ன பண்புகளின் உச்சம்! இந்த தமிழ்நாடு தான் நாறுகிறது. தகைசால் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கிற, ஏன் கேட்கிறீர்கள்? இதெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது.